பரிசுத்த ஆவியினால நீ வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. இதுவரை வேத புஸ்தகத்துல பார்த்திருந்தா வயதோபியர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, கன்னிகைக்கு குழந்தை பிறந்ததா சொல்லப்படவே இல்லை. சாத்தியம் இல்லாதது. வாழ்க்கை முழுவதும் என்ன தப்பாதான் சொல்லுவாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க. அப்படித்தானே? விபச்சார கேட்டகரியில சேர்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு புனித பட்டம். ரெண்டாவது மனுஷன் யோசேப்பு. இந்த அம்மாவை கூட கட்டிட்டு நான் என்ன செய்ய போறேங்கிறது அந்த மனுஷனுக்கு பெரிய, நான் நீதிமான்பா, இந்த அம்மாவை எப்படி என் தலையில கட்டிட்டாங்களே, நான் என்ன செய்ய போறேங்கிறது இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். வயிற்றுல பிள்ளை இருக்குது, என்ன ஏதுன்னே தெரியல. எவ்வளவு பாரம், எவ்வளவு சமாதான குலைவு. மூணாவதா ஒரு மனுஷன், யாருன்னா ஏரோது. இவனுக்கு இவன் சீட்டு தான் முக்கியம். என்ன டென்ஷன்னா, வர்றது ராஜாவா வந்து என் இடத்துல உட்காந்துருச்சுன்னா என் வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இல்ல, என் இடத்துல யாராவது உட்காந்துட்டா நமக்கு தானே ஆபத்து இல்ல. இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறோம்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்கும் பாத்தீங்களா? என்னன்னா, இவங்க 2 பேர் வாழ்க்கையில சமாதானம் வந்துருச்சு. மரியாள் வாழ்க்கையில சமாதானம் வந்துருச்சு, யோசேப்பு வாழ்க்கையில சமாதானம் வந்துருச்சு. மனுஷன் இந்த இயேசுவை பார்க்காமலேயே சோகத்திலே செத்து போயிட்டான். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த 2 பேருக்கும் கடவுளுடைய வார்த்தை கிடைச்சிச்சு. ஆமென். இவங்க சந்தேகத்துல இருக்கும் போதுனா கடவுள் பேசினார். ஆனா ஏரோது கூட பேசினதா சொல்லப்படவே. இந்த 2 பேரும் இயேசுவை கண்ணால கண்டுட்டாங்க. ஆனா இந்த ஏரோது கடைசி வரை இயேசுவை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அதுதான் விஷயம். ஏன் ஒருத்தன் வாழ்க்கையில இன்னும் சமாதானம் இல்லாமையே செத்து போறான்னா அவன் வாழ்க்கையில இன்னும் இயேசுவை பார்க்கவே இல்லை. சமாதானம் இல்லாமையே வாழ்க்கை கடந்து போகுது. எங்க பிரச்சனைகள் உண்டு, எல்லா விஷயங்களும் போராட்டங்கள் உண்டு. ஆனா அதுல இந்த 2 பேரும் திரும்ப சமாதானத்தை அடைஞ்சிட்டாங்க. இந்த ஏரோது கடைசி வரை சமாதானத்தை அடையவே இல்லை. காரணம், அவன் இயேசுவை காணவே இல்லை. இயேசுவை கண்டவருடைய வாழ்க்கையில எல்லாம் சமாதானம் உண்டு.